கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றிய அதிமுக செயலாளர் சிறுவலூர் மனோகரன் பலரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கல்லூரி விரிவுரையாளர் பணிக்காக கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றிய அதிமுக செயலாளர் சிறுவலூர் மனோகரனிடம் 15 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளாக வேலையும் கிடைக்காமல் பணத்தையும் திரும்பப் பெற முடியாமல் அந்த இளைஞர் தவித்து வந்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் செங்கோட்டையனிடம் முறையிட மனைவி குழந்தைகளுடன் கோபி வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்திருந்த அவரை அதிமுக நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கதவு மூடப்பட்டு உள்ளே நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் சிறுவலூர் மனோகரன் அந்த இளைஞருக்கு முன்தேதியிட்ட காசோலையை வழங்கினார். இதேபோல வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உதவியாளர் பணி வாங்கி தருவதாக சிறுவலூர் மனோகரன் தன்னிடம் 2 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக நஞ்சை கோபி கிராமத்தைச் சேர்ந்த லதா என்பவரும் தகராறில் ஈடுபட்டார்.